வணக்கம். இது வந்து சும்மா ஒரு சில் vlog. சென்னையில் வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது, குளூமியாக இருக்குது வெதரு. மழை வந்து ஃபுல்லாக தூரல் போட்டுட்ருக்கு. நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு இருந்தேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு சில் vlog. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். குப்பை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நான் அந்த மாதிரி இதுவெல்லாம் நம்ம பார்த்து பழகிட்டேன். ஸோ ஆனால் மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய அவேர்னஸோ அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன் டைம் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு எடுத்து போடுறோம். அது வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தில் கொண்டு போய் முடியுது. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இது டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சும்மா ஒரு சில் vlog. அப்படியே இப்போ நான் வந்து இப்போது பெருங்குளத்தூர் ரோட்டில் இருக்கேன். ஒரு கருப்பட்டி பால் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு டே டு டே லைஃப்பில் ஹியூமன் பீயிங்ஸ் வேஸ்ட் பண்ணுற குப்பை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் தூங்கி எழுந்து பிரிக்கிற சோப்போட கவர்லேருந்து அதுக்குன்னு டெய்லி சோப் பிரிக்கிறாங்களான்லாம் கேட்காதீங்க. அப்படி இல்லை, இப்போது 10 பேரில் ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு சோப் மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சோப்போட கவரு, அந்த சோப்போடைய அட்டை, டூத் ப்ரஷ்ஷோடைய அட்டை, அப்புறம் காலையில் டிஃபன் பார்சல் வாங்குகிற அட்டை, அந்த பேக்கிங்கு கவரு, ஒரு சின்ன இப்போலாம் பார்சல் வாங்க போனால் 4 சாம்பாருக்கு 4 கவரு, சாப்பாடுக்கு ஒரு கவரு, அது டோட்டலாக கேரி பண்ணுறதுக்கு ஒரு கவரு. சில இடத்துல வந்து சில பெரிய கடையில் வந்து அந்த டை பிளேட்ஸில் தராங்க. அது குப்பை கலெக்ட் பண்ணுறவங்க ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குப்பை ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்க ஆவரேஜாக. அப்படின்னா என்னாச்சு, ஒரு டஸ்ட்பின் உங்கள் வீட்டில் வந்து ஒரு டஸ்ட்பின் அளவுக்கு நம்ம குப்பை வந்து ஒரு வீட்டில் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டில் எத்தனை இருக்குது? உங்களோட ஒரு 3 ஸ்ட்ரீட் 4 ஸ்ட்ரீட்ன்றது ஒரு நகர் மாதிரி இருக்கும். அங்கே ஜென்ரேட் பண்ணுற குப்பைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அன்றாடம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து வேஸ்ட் வந்து நம்ம முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம வீட்டில். இப்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னொரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு நிறைய செக்ரிகேஷன்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து சிலது பயோடிகிரேடபிள். இப்போ வந்து நம்ம இந்த மைக்ரோ கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 மைக்ரான்ஸு 45 மைக்ரான்ஸ்னு சொல்லிட்டு நிறைய குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அதோட யூசேஜ் வந்து இன்னும் குறையல அப்படின்றது தான் உண்மை. நம்ம வந்து இப்போது இந்த காலையில் வாங்குகிற பார்சலே வச்சுக்கோங்களேன். இப்போ நானே தனியாக கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். டெய்லி பார்சல் எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். காலையில் அதுக்கே என்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போயிடுவேன். மத்தியானமும் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். அந்த ஒரு இலையோட அதெல்லாம் டீக்ரேடபிள்ன்றதுலாம் அந்த இலையோட போய்டும்ட்டு. இப்போ நைட்டு நம்ம பார்சல் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கான கவரு, அதுக்கு அவங்க கொடுக்குற கெச்சப்பு, சாம்பார், சட்னி, அதுக்கெல்லாம் ஒரு கவரு. இப்போ நம்ம ஒரு வீட்டில் இவ்வளோ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த வேஸ்ட் எல்லாம் கடைசியாக எங்கே போகுது? அந்த வேஸ்ட் எல்லாம் டீகம்போஸே ஆகிறதில்ல, நிறைய வேஸ்ட். அதுதான் வந்து உண்மை. நீங்கள் ஒரு பொருளும் வந்து யூஸ் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. பயோடிகிரேடபிள். இப்படி ஒரு கடைக்கு போகிறீங்க, சரி ஒரு பேப்பர்லேயோ போகும்போது ஒரு கிளாத் பேக் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு பார்சல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்து ஒரு வெசில்ஸ் எடுத்துகிட்டு போய் கூட சில பக்கத்தில் இருக்க கடையிலாம் நீங்கள் பார்சல் வாங்கலாம். நான் நிறைய ஹோட்டல்ஸில் பார்க்குறேன், நிறைய பேர் வெசில்ஸில் வந்து பார்சல் வாங்குறாங்க. ஸோ சிலது வந்து தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பால் பேக்கெட்டு, ஷாம்பூஸு, இதெல்லாம் வந்து லிக்விட் ஐட்டம்ஸை வந்து நம்ம அப்படி பேக் பண்ணி தான் ஆகணும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒன் டைம் வேஸ்ட்டு ஒன் டைம்லேயே யூஸ் பண்ணிட்டு நீங்கள் தூக்கி போட போகிறீங்க அப்படின்னா அந்த பொருளை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லதுன்னா இட் இஸ் சேஃப் டு தி என்விரான்மெண்ட். நம்மளோட லாங் ரன்னுக்கு நம்ம இன்னும் இப்போ இன்றைக்கி 2024 இருக்கோம். இன்னொரு 2050 2070 யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்கும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் டே டு டே பேசிஸ்லேயே பார்க்குறேன். தமிழ்நாடுலையா இருக்கட்டும், கேரளாவிலையா இருக்கட்டும், சுற்றி இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்லையும் குப்பை வந்து 100கணக்கான ஏக்கரில் கொட்டி வச்சுக்கிட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பர் டேவோட வேஸ்ட்டும் வந்து ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ இத்தனை வருஷமாக அக்யூமுலேட் ஆனதே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, இன்னும் நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணுற குப்பை அதெல்லாம் வந்து இன்னும் எவ்வளோ டன்ஸில் வந்து இருக்கும், எவ்வளோ ஏக்கர்ஸில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம வந்து இப்போது ஒரு கடைக்கு வந்துருக்கோம். அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இருங்க. இப்போது இங்கேயே பாருங்களேன், இங்கே இருக்கிறது ஒரு
ட்ராஷ் கேன் வச்சிருக்காங்க. அதுக்கு உள்ள போறேன் எனக்கு அந்த பிளாக்கோட கவர் இருக்கு இல்லையா, அந்த ட்ராஷ் கவரு, அதோட கான்செப்ட் எனக்கு சுத்தமாவே புரியல. அதுல வந்து நீங்க குப்பையை கொட்டுறீங்க, கொட்டிட்டு அதை வண்டி வந்து கலெக்ட் பண்ற இடத்துலயோ இல்ல செக்ரிகேட் பண்றவங்கிட்ட அப்படியே கூட கொடுத்துடலாம். ஆனா பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவர் போட்டு அது ஒரு தனியா கவரா எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அதை வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி அதை ஒரு வேஸ்ட் ஆக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இருங்க, நான் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே காமிக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணுற வாட்டர் பாட்டில்ஸாக இருக்கட்டும், இப்போ இதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 4 டைம் வந்து ரீஃபில் பண்ணிட்டு, நான் வந்து கேரளாவில் வாங்கினேன் அந்த வாட்டர் பாட்டில். நான் இது ஒரு 4 டைம் ரீஃபில் பண்ணிட்டேன். 20 லிட்டர் ஸ்கேன் வாங்கிட்டு இது எல்லாமே திருப்பி நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது அதில் ஊற்றிட்டு நான் எடுத்துகிட்டு போவேன். அந்த கடைக்காரன் நான் வீடியோ ஃபோனில் பார்த்துட்டு ஏதோ வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு 3 பேர் வந்து கேட்டே போயிட்டாங்க. மக்கள் வந்து கடவுளுக்கோ மற்றதுக்கெல்லாம் பயப்படுறாங்களோ இல்லையோ, ஃபோனு கேமராலாம் அலறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து டே டு டே லைஃப், நீங்கள் காலையில் தூங்கிலேருந்து நீங்கள் ஒரு வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயே. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற குப்பையாக இருக்கட்டும், அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. பிளாஸ்டிக் இருக்குது, சாலிட் வேஸ்ட் இருக்குது, மெடிக்கல் வேஸ்ட் இருக்குது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் டேப்லெட்ஸு, இன்சுலின் இன்ஜெக்ஷனு, தலைவலிச்சா போடுற மாத்திரையிலேருந்து அவ்வளோ மெடிக்கல் வேஸ்ட் இருக்குது. ஒரு வீட்லேயும் நம்ம ஜென்ரேட் பண்ணுற வேஸ்ட் இருக்குது இல்லையா. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மாதம் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஒரு மனுஷன் வேஸ்ட் பண்ணிட்டு தூக்கி போடுற கவர் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கு. ஒரு கேரி பேக் அளவுக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு போடுறது. நான் அன்னைக்கு வந்து பள்ளிக்கரணை அந்த ரோட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குப்பை இருக்கு. அதெல்லாம் செக்ரிகேட் பண்ணிடலாம். இப்போ நீங்க ஒரு 100 ஏக்கர்ல வந்து ஒரு குப்பை ஃபுல்லா இருக்குது, இந்த மாதிரி 20,000 மெட்ரிக் டன்ஸ் இருக்கு, கியூபிக் மீட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னும் போது கிளீன் பண்ணிடலாம். ஆனா நீங்க அங்க கிளீன் பண்ண இங்க ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்னும் போது அது என்னைக்கு முடியும், என்னைக்கு நம்ம கண்ட்ரோல்ல வைப்போம். ஸோ பீப்புள் வந்து நம்ம தான் கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து ஒன் டைம் யூஸ் பண்ற பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம குறைக்கணும். இப்போ தவிர்க்க முடியாம பால் பாக்கெட் வாங்குறது மற்றதெல்லாம் ஓகே. இப்போ நீங்க பக்கத்துல ஒரு கடைக்கு போவீங்க, அதை வந்து கவர் இல்லாம கூட எடுத்துட்டு வந்து கார்ல போறீங்கன்னா வாங்கி தூக்கி கார்ல போட்டு கூட வீட்டுல போய் எடுத்து வச்சுக்கலாம். இல்ல ரெகுலரா யூஸ் பண்ற பேக்ஸ், பைக்கோட கவர்லயோ காரோட இதுலயோ நீங்க வந்து ஒரு பேக்ஸ் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி நீங்க ரஃப் யூஸுக்கு ஒரு துணி பையோ இல்லைன்னா இப்போ இந்த பேக்ஸ்லாம் தராங்க, அந்த மாதிரிலாம் வாங்கி கூட வச்சு நீங்க ரீயூஸ் பண்ணலாம், அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் நிறைய கவர்ஸ் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம தான் ஸ்டெப் எடுக்கணும். நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் நம்ம ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டூத் ப்ரஷ் வாங்கினா அந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, டூத் ப்ரஷோட பிளாஸ்டிக், அதெல்லாம் வந்து அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ நீங்கள் டூர்லாம் போகும்போது இந்த ப்ரஷ் எல்லாம் கொண்டு போயிட்டு அங்கங்கே டூர் யூஸ் பண்ணுற இடத்துல நான் ஆல்ரெடி எடுத்த ஒர்க்லா வீடியோலையாக இருக்கட்டும், நான் ஆல்ரெடி ஸ்டே பண்ண ஹோட்டல் வீடியோஸ்லையாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற இந்த டென்டல் கிட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எவ்வளோ பெரிய வேஸ்ட்டு தெரியுமா டூரிஸ்ட்டில். நீங்கள் அந்த டென்டல் கிட்டெல்லாம் வந்து தரவே கூடாது. சோப் கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஒரு அட்டையில் கொடுப்பாங்க, பேக் பண்ணி தருவாங்க, ஓகே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த டென்டல் கிட்டுன்னு ஒன்று தராங்க பார்த்தீங்களா, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் சம் செக்லிஸ்ட். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் எப்படி இப்போ 2 நாள் ஒரு இடம் தங்கிட்டே போய்ப்பேன். நான் வந்து அடிக்கடி சுற்றுறதுனால என்கிட்ட எப்பயுமே பேக்கில் வந்து ஒரு செட்டு வச்சுருப்பேன். ஸோ அதனால நான் அங்கே போயிட்டு வாங்குறதோ இல்லை அவங்க கொடுக்குறத யூஸ் பண்ணுறதோ அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. நான் ஒரு ப்ரஷ் வாங்குறேன்னா அப்படியே வச்சிருப்பேன். அந்த பிளாஸ்டிக் ப்ரஷ்லேருந்து இப்போ தான் வந்து நம்ம அந்த பேம்பூ ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று 50 rupees நினைக்கிறேன் அந்த ப்ரஷ், இப்போ அதுக்கு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக்ஸை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒன் டைம் யூசேஜாக இருக்கட்டும், பி ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் ஒரு பொருள் எல்லாம் வாங்குறீங்கன்னும் போது இது வந்து பயோடிகிரேடபிளா, இது வந்து உடனே இது வந்து மக்கும் பொருளா, மக்காத பொருளா, இல்லை இதை வந்து வேற ஏதாவது ரீசைக்கிள் பண்ண முடியுமான்றதை யோசிங்க. ஸோ பி ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக எடுக்கணுன்றது தான் நான் வந்து சில அந்த பள்ளிக்கரணை வீடியோ இப்போ தான் வந்து கலெக்ட் பண்ணும்போது நம்ம சென்னை சிஎம்டிஏ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து மக்கும் குப்பை ஒரு இடத்துலையும் மக்காத குப்பை ஒரு இடத்துலையும் தனித்தனியாக வந்து எங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும், இது வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட், இது வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண சொல்லி நிறைய இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து மேஜர் சிட்டிஸில் மட்டும் தான் நடக்குது. மற்ற இன்டீரியர் ரூரல் ஏரியாஸ்லையோ அந்த மாதிரி ஏரியாலலாம் எதுவுமே செக்ரிகேட் பண்ணிலாம் எடுக்கிறதில்ல, மொத்தமாக கொட்டுறாங்க, ஒரு இடத்துல வச்சு கொளுத்திடுறாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துட்டு இருக்கேன், சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் ஒன்றா சேர்த்துவாங்க, கொளுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது.
நிறைய வேஸ்ட் இருக்குங்க. நம்ம டே டு டே லைஃப்ல இவ்வளவுதான் வேஸ்ட்னே கிடையாது. நம்ம காலையில் டீ கடையில் குடிக்கிற கப்பா இருக்கட்டும், நான் மோஸ்ட்லி நிறைய டீ கடைக்கெல்லாம் போனா கூட நார்மலா கிளாஸ்ல வந்து வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். கிளாஸ் போறது பெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. உட்காந்து அந்த பேப்பருக்குள்ள இருக்க மெழுகு அதெல்லாம் வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோல நான் பாக்குறேன். இந்த வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணுங்க. நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்றோம் நம்ம வீட்டுல. ஒரு சின்ன ஒரு 10% கட் டவுன் பண்ணுங்க உங்க வீட்டோட வேஸ்ட். அவ்வளவுதான். நான் இந்த வீடியோ எதிர்பார்க்கறது என்னன்னா, இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களோட டொமஸ்டிக் வீட்டுல யூஸ் பண்ற வேஸ்டேஜை ஒரு 10% கட் பண்ணுங்க. நான் அவ்வளவுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 10% கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டிக்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா அதே வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான். நீங்க ஒரு 10% கட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் ஒரு 10 இயர்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படியே நீங்க ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாவோ ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி லிவிங்காவோ அந்த மாதிரி வந்து மாறிடுங்க. அது தவிர்க்க முடியாதது வாங்கி தான் ஆகணும். பட் ஸ்டில் 10% ரெடியூஸ் பண்றதுன்றது கண்டிப்பா பண்ணலாம் எல்லார் வீட்லயும். மெடிசின்ஸ் தவிர்க்க முடியாது, அது வந்து பிளாஸ்டிக் தான் வரும். ஏன்னா அது டெம்பரேச்சரு, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கும் ஏர்ல. ஸோ அதனால அதெல்லாம் அந்த பிளாஸ்டிக்ல நல்லா க்ளோஸ் பண்ணி தான் வரும். மெடிக்கல்ஸ் விட்டுருங்க. அன்றாட கிராசரிஸ் வந்து பேக் பண்ணி வரதெல்லாம் விட்டுருங்க. பட் இந்த ஒன் டைம் போயிட்டு வர கவர்ஸ், ஒன் டைம் கடைக்கு எடுத்துட்டு போற கவர்ஸ், ரீசைக்கிளிங்கு, டூத் ப்ரஷஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கான்சியஸா நீங்க வெளியெல்லாம் போகும்போது ஒரு கவர் எடுத்துட்டு போகிறது, பேக் எடுத்துட்டு போகிறது 10% கட் பண்ணுங்க. ஸோ நாம் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் வந்து மற்ற ஸ்டேட்ல எல்லாம் நான் நிறைய வேஸ்டோட வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். துபாய், நம்ம ஹைதராபாத் போகும்போது எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வேஸ்ட் பற்றி டீட்டெயிலாக ஒரு டம்ப் யார்டு ஒன்று கேட்டிருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப மிரட்டே போயிருக்குண்ணே. நான் இதுலேயே முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருக்க பழைய கிளிப்ஸை வந்து நான் அதில் போடுறேன். வேஸ்ட் டம்ப் யார்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ டன்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. நான் செய்யல. சேனல் நடந்தவன் 10% வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனல் நடந்தவன் பை. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.